நலங்கு மாவு இவங்களை பற்றி சொல்லவே தேவையில்ல, நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும். ஏன்னா நலங்கு மாவு பழங்காலத்துல இருந்தே எல்லாருமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள்னா அது நலங்கு மாவு. நம்ம வந்து அந்த ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அம்மா வந்து நிறைய ஹெர்பல் எல்லாமே போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுட்டாங்க. நான் எப்போவுமே கொஞ்சம் தனியாகவும் ஆட் பண்ணுவேன். எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நம்ம அந்த எந்த வசதியில் மிக்சிங் பண்ண போகிறோமோ அதை ப்ராப்பராக ஸ்டெரைல் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஒவ்வொன்றா வீட்டில் வந்து ப்ராசஸ் பண்ண ஹெர்பல்லாம் இருக்கும். நீமு, துளசி, குப்பமேனி, அம்மன் பச்சரிசி, இந்த மாதிரியான ஹெர்பல் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க எல்லாத்தையுமே இவங்க கூட ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம். மிக்சிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு ஈவனான மிக்சிங் இருந்தால் தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் வந்து இருக்கும். நம்ம வீட்லேயே ப்ராசஸ் பண்ண பன்னீர் ரோஸு இதை நிழல்லையே உலர்த்தி இதை பவுட்ரு பண்ணி நம்ம வந்து ஃபைனாக வந்து ஜலிச்சு உள்ளே ஆட் பண்ணுறோம். இது வந்து மைல்டான அந்த நறுமணத்தோடு இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் அளவுக்குலாம் வந்து இருக்காது. இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு பண்ணக்கூடியது தான் இந்த நலங்கு மாவு. எந்த ஒரு செயற்கையாக உள்ளே ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து ஃப்ரூட் பவுடர், நம்ம வந்து பழத்தோட தோல், சாத்துக்கொடி, ஆரஞ்சு, இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸோட தோலையுமே உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுஸ்தா, அதுக்கப்புறம் கடுக்காய், இந்த அதிமதுரம், இந்த மாதிரியான பவுடர்ஸுமே உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்சிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா ப்ராடக்டோட ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும். இது ஸ்கின்ல வரக்கூடிய ஆயில் செக்ரீஷனை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஆயில் ஸ்கின்னாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வந்து ஃபேஸ் வாஷ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.